ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். முதல்ல லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸாக இருக்கீங்க, இது கூட செய்ய தெரியாதவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் கூடவே 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2 பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் வேணான்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட கீறி போட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் காரம் நல்லா தான் இருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, வாசம் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நீங்கள் கடலெண்ணெய் ஆர் நல்லெண்ணெயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே லேசாக வதக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஜாஸ்தி சேர்க்காதீங்க. நிறைய பேர் லெமன் ரைஸ்னாலே கலர் வேணும்ன்ட்டு மஞ்சள் தூளை ஜாஸ்தி சேர்த்துருவாங்க, அப்படியே மஞ்சள்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. மஞ்சள் தூள் நம்ம மீடியமாக சேர்த்தாலே போதும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு இதில் நான் ஒரு 1.5 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லெமன் பிழிஞ்சிட்டு அது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்க்கும்போது உங்களுக்கு லெமனோட புளிப்பு நல்லா பேலன்ஸ் ஆகும். பிகாஸ் இதை நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தண்ணி நமக்கு நல்லா திக்காகி கெட்டியாகி ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த லெமனில் இருக்கிற புளிப்பு சுவையோட ரா ஃப்ளேவர் போகும் நமக்கு. அது போனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம லெமன் பச்சையாக சாப்பிட்டா ஒரு மாதிரி புளிக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரியே இருக்கும். ஸோ இது இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம 1 கப் ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரைஸை நம்ம சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே சாப்பாட்டை நம்ம நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டே சாப்பாட்டை சேர்த்துட்டு கலந்தீங்க அப்படின்னா சாதம் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும், குழஞ்சி போயிடும். அதே மாதிரி ரைஸ் நீங்கள் வடிக்கும் போது கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கோங்க. எப்போவும் நம்ம சாதத்துக்கு வடிக்கிறத விட கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வடிச்சுக்கோங்க. ஏன்னா லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. சேர்த்துட்டு சாதத்தை நல்லா கலந்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமாக கலந்துடாதீங்க, சாப்பாடு 1-2 உடஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு கலந்தால் போதும், அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப டேங்கியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதம். எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ணேன். ஸோ குக்கரில் பண்ணும்போது நமக்கு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு எடுத்தாலே போதும், 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். ஸோ குக்கர் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதிலையே 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு அண்ட் 1 ஸ்பூன் சோம்பு நான் சேர்த்துருக்கேன். தக்காளி சாதம்னா சோம்பு சேர்த்து செஞ்சால் தான் அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் லேசாக வதக்கிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தை பிரியாணிக்கு நம்ம வதக்கிற மாதிரி நல்லா முருக விடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தக்காளி சாதத்துக்கு நமக்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்தாலே போதும், நல்லா வெந்து கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுமே நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் சேர்த்து செய்ய போகிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதுக்கு இந்த தக்காளி அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி ஜாஸ்தி சேர்த்துட்டாலும் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். ஸோ அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக விடணும். தக்காளி நமக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். ஸோ தக்காளி சாதம்ன்றதுனால சாதத்தில் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நல்லா தக்காளியை வேக வச்சுக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததும் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். முடிஞ்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டு விற்கிற வேலைக்கு எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ கடையில் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கியிருக்கேன். பட் அந்த நம்ம வீட்டில் அரைச்சி சேர்க்குற ஃப்ளேவர் மாதிரியான டேஸ்ட்டு இல்லை. பட் ஓகே, நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் அப்போவே
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு நல்லது. இல்லை கொஞ்சமாக தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூடவே நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் கரம் மசாலாவோ இல்லை தக்காளி சாத பொடினே வந்து நிறையா ஆச்சி அந்த மாதிரி பிராண்டில் இருக்கும், அது எதுவுமே நான் எடுத்துக்கல. வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுமே இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சு நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். சேம் டைம் அரிசியும் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ அரிசி சேர்த்துட்டு அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 4 கப் வந்து தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை வதக்கும் போது சேர்க்காதீங்க, எப்போவுமே கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். நம்ம வதக்கும் போது எண்ணெயிலே சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். ஸோ கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விட்டோம்னா சாப்பாடு சூப்பராக வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் இறக்கிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. வாசமும் சூப்பராக வருது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு தண்ணியே இல்லை, சாதம் குலையவும் இல்லை, நல்லா உதிரியாக சாப்பாடு சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. நான் சாப்பாட்டு அரிசியில் தாங்க இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சிம்பிளாக 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி குக்கர் இருந்ததுன்னா வேலையை ஈஸியாக முடிச்சிடலாங்க. வெரைட்டி ரைஸ் செய்கிறதுலாம் ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான வேலை தான். இது கூட ஒரு அப்பளமோ ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாம்பார் ரைஸ். எனக்கும் ஃபேவரெட் வந்து சாம்பார் சாதம் தான். ஸோ நான் எப்படி சாம்பார் சாதம் பண்ணேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு வெயிட் போட்டு விசில் விட போகிறேன், அவ்வளோதான். ஸோ முதல்ல 2 கப் ரைஸு, அதில் வந்து 1 கப் துவரம்பருப்பும் 1 கைப்பிடி வந்து பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். எப்போயுமே நான் வந்து சாம்பார் சாதம்லாம் செய்யும்போது துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து தான் செய்வேன். ஸோ அதை கழுவிட்டு குக்கர்லேயே எடுத்திருக்கேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ், நான் கத்திரிக்காய் அண்ட் கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ வந்து சேர்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் அண்டு காலிஃப்ளவர் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாம்பார் பவுடர் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது இதிலையே நம்ம அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நம்ம வந்து அரிசியை தான் கணக்கில் எடுத்துக்கணும். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 5லேருந்து 6 கப் வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி ஜாஸ்தி தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு சாம்பார் ரைஸ் நல்லா குழைவாக கிடைக்கும். சாம்பார் ரைஸ், தயிர் சாதம் இந்த மாதிரி நமக்கு குழைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்துட்டு நம்ம மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சாப்பாடு சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். 5 விசில் விட்டு எடுக்கணும். நான் இப்போ மூடி போட்டுட்டு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, சூப்பராக வெந்து காய் எல்லாமே நமக்கு மேலே வந்துருச்சு. இப்போ நான் வந்து இது கூடவே கொஞ்சமாக வீட்டில் கார்ன் மீதி இருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேங்க. பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, பட் எதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாமே, சாப்பாடு தானே அப்படின்னு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்குன்னு. நான் கிளறும் போதே தெரியும், அப்படியே பூ மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கும் வாயில் வைக்கிறதுன்னு தெரியல, வயிற்றுக்குள்ளே போகிறதும் தெரியல. ஸோ இதை நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காயெல்லாம் மேலே வந்துருந்துச்சு இல்லையா. கலந்துட்டு இதிலையே நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். 1/2 கிளாஸ் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு அண்ட் உப்பு செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இது ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காயிடும். நீங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்க தேவையில்லை, கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகி வந்துடும். அதனால் நம்ம செய்யும் போதே முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணியாக செஞ்சுருங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை நான் திரும்ப குக் பண்ண போகிறதுலாம் இல்லை, ஏன்னா நான் அப்படியே சூட்டோடு தான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அது நான் எடுத்திருக்க புளி வந்து புது புளி. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு புளியோட ஸ்மெல் வந்து தெரியாது, ஃப்ளேவர் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒருவேளை பழைய புளி ரொம்ப புளிக்கும்னா நீங்கள் வந்து புளித்தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஃபைனலாக இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடணும்.
எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அது கூடவே கொட்டிட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் ஃபைனல் டச்சே வந்து. சாம்பார் சாதத்துக்கு 1 ஸ்பூன் நெய் தான், அதிகமாகலாம் கிடையாது. சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தயிர் சாதம். ஸோ தயிர் சாதத்துக்கு நம்ம சாதத்தை நல்லா குலைவாகவே வடித்து எடுத்துக்கணுங்க. சாதத்தை சூடாக இருக்கும்போதே இதில் நல்லா காய்ச்சி ஆறின பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் தயிர், இது ஒரு 250 ml இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்கினோன்னா அதில் வந்து 1/4 நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்க்கும்போது தயிர் சாதத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் தயிர் சேர்த்து கலர்றதுக்கும் பால் சேர்த்து கலர்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ இது 2த்தையும் சேர்த்துட்டு சாப்பாடை வந்து நம்ம நல்லா கிளறிக்கணும். சாப்பாடு கிளறும் போது நல்லா அழுத்தி விட்டு கிளறுங்க. ஏன்னா சாதம் வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். தயிர் சாதத்தில் சாப்பாடு தனித்தனியாக தெரிஞ்சால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வர மாதிரி சாப்பாடை வந்து மசிச்சு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தாளிக்கணும். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு பேனை சூடு பண்ணிவிட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சமாக இஞ்சி வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலையே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா நமக்கு வெடித்து வரட்டும். விருப்பப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே தாளிச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சாதத்தை கூட ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலேயே நிறைய பேர் வந்து ஃப்ளேவருக்காக கிரேப்ஸ் சேர்ப்பாங்க, அண்ட் பொமக்ரானட் மாதுளம்பழம் சேர்ப்பாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப சிம்பிளாக என் வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி தாங்க செய்கிறேன். இது செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. சாப்பாடை மட்டும் நீங்கள் வடித்தாலே போதும், தயிர் இருந்தால் போதும், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதம்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காது? நிறைய பேருக்கு ஃப்ளேவர் இதாக தான் இருக்கும். இந்த சம்மருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான், நம்மளோட வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.